ஹலோ ஆல், நான் ஜெய்சன். இன்னைக்கு நம்ம பேச ஒரு டாபிக் என்ன சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு பத்தியான டாபிக் தான். இன்னைக்குன்னா 26 ஜனவரி. இந்த தேதியை பத்தியான டாபிக் தான். இந்த தேதின்னு சொன்னாலே நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்ன முக்கியமான நாள் யோசிச்சோம்னா, அதுதான் நம்ம நாட்டோட ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே அப்படி சொல்றதுக்கு லிட்டரலா இருக்கிற தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்தோட முக்கியத்துவங்கள் என்ன, அதோட அந்த பேக்ரவுண்ட், அது மட்டும் இல்லாம அந்த பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன, அதெல்லாம் பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரிபப்ளிக் டே பத்தி பார்த்தோம்னா, இது ஒன் ஆஃப் த நேஷனல் அப்சர்வன்ஸ் டே. அதாவது ஒரு விஷயம் சிக்னிபிகண்டா ஹிஸ்டரி நடந்த ஒரு தேதியை ஞாபகப்படுத்திக்கிட்டு நம்ம வருஷம் கொண்டாடக்கூடிய நாள்கள்ல ஒண்ணு அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நேஷனல் இம்பார்ட்டன்ட் டேவாவும் இருக்கு. இந்த நேஷனல் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள்ல ஒன்னாவும் அமைச்சிருக்கு. அதே சமயம் இது ஒரு நேஷனல் ஹாலிடே. அதாவது இந்த இந்தியா ஃபுல்லாவுமே இது ஒரு விழாக்காலமா, அதுவும் மட்டும் இல்லாம ஒரு லீவா கன்சிடர் பண்ணி கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த ரிபப்ளிக் டேங்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த நாளோட முக்கியமான சிக்னிபிகன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நாடு பிரிட்டிஷ் ராஜ் டொமினியன், அதாவது பிரிட்டிஷின் ஆளுகைக்கு உட்பட்ட, அதாவது ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியா இருந்ததுல இருந்து நம்ம ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய குடியரசு அப்படிங்கிற மாறுதலுக்கான முக்கியமான நாளா கருதுறது இந்த ரிபப்ளிக் டேங்கிறது. இந்த ரிபப்ளிக் டே எப்ப இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா, 26 ஜனவரி 1950, அதாவது 26 ஜனவரி 1950 இந்த இயர்ல தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு அதை எஃபெக்டிவ் கொண்டு வந்த நாள் தான் இந்த 26 ஜனவரிங்கிறது. இந்த 26 ஜனவரியோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு முதல்ல பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி செய்திருக்கிற ஒரு காலகட்டம். அதாவது பிரிட்டிஷ் ராஜ் அப்படிங்கிற பேர்ல நம்ம இந்தியா அழைக்கப்பட்டிருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் நமக்கு பேஸ் டாக்குமெண்டா இருந்துச்சு. இந்த டாக்குமெண்ட் பேஸா வச்சுதான் பிரிட்டிஷ் நம்மளை எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இதுல குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 அது மாதிரி பல வருஷங்கள் அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டு இந்த 1935 வரக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் முக்கியமான ஆக்டா அமைஞ்சிருக்கு. இந்த ஆக்டின் படிதான் நம்ம பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இவரு ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்க சமயத்துல கரெக்டா பார்த்தோம்னா 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. அதாவது நீங்க எங்க ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியா நீங்க இருக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. இந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது அது எப்படி சுதந்திரமா கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1947 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் அவங்க சுதந்திரத்தை மட்டும் கொடுத்துட்டா ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது நல்லபடியா மறுபடியும் கண்டினியூஸா ஆட்சி செஞ்சுட்டு இருக்க முடியுமா பார்த்தா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்படி ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தாங்கன்னா, அந்த 3 வருஷம் அந்த பிரிட்டிஷ் ராஜ் இங்கேயே இருந்து அது மட்டும் இந்தியன்ஸ்க்கு எப்படி தங்களை தாங்களே ஆட்சி செய்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை சொல்லி கொடுக்குறதாகவும், அதே சமயம் இது ஒரு பஃபர் டைம், அதாவது இந்தியா தனித்தனி ஆட்சி செய்யறதுக்கான தயார் நிலையை படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பஃபர் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த ஹெல்ப் இந்தியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணது மூலமா கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காகவே ஒரு சபையை உருவாக்குறாங்க. அது கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இதுல இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கூடியதான் B.R. அம்பேத்கர் அதுக்கு ஹெட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவரா இருந்து செயல்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் தெரிஞ்சதுதான். இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி எப்ப கான்ஸ்டிடியூஷன் மொத்தமா தயாரிச்சு முடிச்சு அதை அரசியலமைப்பு மாத்துறாங்க சொல்லி பார்த்தோம்னா 26 நவம்பர் 1949 அன்னைக்கு முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அதை நம்மளோட பார்லிமெண்ட்ல கொண்டு வராங்க. பார்லிமெண்ட்லயும் அதை எலெக்ட் பண்றாங்க. அதாவது இன்னும் இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது மட்டும் சில ப்ராவின்சன்ஸ் மட்டும்தான் உடனடியா எஃபெக்டிவ் கொண்டு வராங்க. முழுமையா கான்ஸ்டிடியூஷன் எப்ப எஃபெக்டிவ் கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 26 ஜனவரி 1950, அதாவது கரெக்டா பார்த்தா ஒரு 3 மாசம் கணக்கு வச்சுக்கோங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2 மாசம் கணக்கு தான் சரியா வரும். இது மாதிரி அளவுல நம்மளுக்கு அன்னைக்குதான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் பண்றாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் முழு முதலா நம்ம நாட்டுல ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்தது அன்னைக்குதான். இந்த மாதிரியான தேதி தான் முக்கியத்துவம் பெறுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அதாவது ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு என்னதான் சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் தன்னைத்தானே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரங்கிறது இந்த ரிபப்ளிக் டேல இருந்து தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த ரிபப்ளிக் டேக்கான பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பேக்ரவுண்ட் சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியா பல்வேறு வகையான சுதந்திர போராட்ட வீரர்களும் தியாகிகளும் பாத்தீங்கன்னா அவங்க உயிரையே தந்து நமக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னைக்கு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இவங்களோட ஆளுகைக்கு உட்பட்டவங்களா நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான அந்த அறிவிப்பு எப்ப வெளியாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 1947 இந்த வருஷத்துல இந்த தேதியில தான் நமக்கு சுதந்திரம்ங்கிறது கிடைக்குது. முதல்ல இந்தியர்கள் அனைவருமே சுதந்திரத்தை உணர்றாங்க. ஆனா ஒரு விஷயத்த சுதந்திரத்தை மட்டும் உணர்ந்தா அது சரியா இருக்குமான்னு சொல்லி பார்த்தா அது எப்பவுமே சரியா இருக்காது.
நீங்க எப்பவுமே வந்து ஒரு கைவிலங்கு எப்பவுமே பூட்டி இருந்துட்டு இருந்தாங்க, நீங்க திடீர்னு கைவிலங்கு அவிழ்க்கப்பட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சிருப்பீங்களா? இது மாதிரி நேரம் தான் வந்து இந்தியாவும் ஸ்தம்பிச்சு போயிருந்துச்சு. இதே மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை என்ன பண்றாங்கன்னா, நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1947 அப்படிங்கக்கூடிய ஆக்ட் மூலமா தான் நமக்கு சுதந்திரத்தை வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்க வந்து ஃப்ரீடமா இருப்பீங்க. இனிமே இந்தியாங்கிறது பிரிட்டிஷ் ராஜாங்க பேர்ல இல்லாம பிரிட்டிஷ் காமன்வெல்த்துக்கு அடியில இருக்கக்கூடிய வந்து ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய நாடா இல்லாம தனி நாடா இண்டிபெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. எங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்த ஆக்ட் வந்து அமல் பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்தியாங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் மொனார்க்கியா மாறுது. கான்ஸ்டியூஷனல் மொனார்க்கி என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த மாதிரி ஃப்ரீடமா வந்து ஆக்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்ச காலம் பஃபர் டைம் இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு கவர்மெண்ட் எப்படி அமைக்கிறது, எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து கன்ஸ்டியூட் பண்ணி எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது, எப்படி வந்து ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நம்மள நாமளே வந்து சுயாட்சி பண்ணிக்கூடிய தன்மைக்கு வந்து நம்ம மாத்துறதுக்காக ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி கான்ஸ்டியூஷனல் மொனார்க்கியா இருக்கக்கூடிய இந்தியா பார்த்தோம்னா ஜார்ஜ் 6 அப்படின்னு இருக்கக்கூடிய மன்னரோட ஆட்சியின் கீழே வரக்கூடிய ஒரு டொமினியன் பகுதியா இது அமைஞ்சிச்சு. அதே சமயம் ஒரு கான்ஸ்டியூஷனல் டொமினியனா மாறுச்சு. இந்த மாதிரி இவர் வந்து ஹெட் ஆகும். அதே சமயம் கவர்னர் ஜெனரலா யாரு இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஏர்ல் மவுண்ட் பேட்டன் அப்படி இருக்கக்கூடியவர் தான் கவர்னர் ஜெனரலா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா தங்களுக்கு தானே வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறது வரைக்கும் அவங்க எதை வந்து அவங்களோட பேஸ் டாக்குமெண்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அதிபர் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இதை நீங்க பேஸ் டாக்குமெண்டா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க ஒப்படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்கிறது ஃபார்ம் செய்யப்படுது. நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போதே வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்கிறது ஃபார்ம் செய்யப்படுது. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அப்பப்போ தேவைக்கூடிய லாஸ் வந்து எனாக்ட் பண்ணிட்டு அதே சமயம் வந்து இவங்க அரசியல் அமைப்பை எப்படி வடிவமைக்கலாம், எப்படி வந்து நமக்கு வந்து ஏத்த வந்து ஆர்டிகல்ஸ் உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க டீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு பார்த்தோம்னா 29 ஆகஸ்ட் 1947 தான் டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று செட்டப் பண்றாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் அதாவது இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு மெம்பர்ஸ் எல்லாரும் என்னென்ன கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் கொண்டு வரணும் ஒரு கான்ஸ்டியூஷன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணாங்களோ அதை வந்து ஒரு படிவமா அதாவது எப்படி ஒரு ஃபார்மேட்டா அதை கொண்டு வந்து அதை வந்து ஃபார்ம் பண்றதுக்காக இந்த டிராஃப்டிங் கமிட்டி சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் பண்றாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு யார் ஹெட்டா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் இவரை தான் வந்து ஹெட்டா அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க இந்த டிராஃப்டிங் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் யார்கிட்ட சப்மிட் பண்ணாங்க சொல்லி பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி கிட்ட சப்மிட் பண்றாங்க. என்னைக்கு சப்மிட் பண்றாங்க சொல்லி பார்த்தோம்னா 4th நவம்பர் 1940 அன்னைக்கு தான் சப்மிட் பண்றாங்க. இது மாதிரி சப்மிட் செஞ்சுட்டு உடனே வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் எஃபெக்ட் கொண்டு வரலாம்னு சொல்லி பார்த்தா அது முடியாது. அதுக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு 1 வருஷம் டைம் வந்து மக்கள்கிட்ட கொடுத்து மக்கள்கிட்ட கன்சல்ட் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. அதாவது இதுல நிறைகளையும் குறைகளையும் நீங்க பார்த்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுத்தும் சொல்லியிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சாலோ அதையும் நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இதுக்கு வந்து 1 வருஷம் டைம் கொடுத்து அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா எப்ப வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஃபர்ஸ்ட் எனாக்ட் பண்றாங்க இது ஒரு சட்டமா மாத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 26 நவம்பர் 1949 சரியா சொன்னா 1 வருஷத்துக்கு அடுத்து பாத்துக்கலாம். இது மாதிரி இருக்கிற நாள்லதான் வந்து எனாக்ட் பண்றாங்க. ஆனா இது எப்ப எஃபெக்ட் பண்ணா அப்படி சொல்லி இருக்கும்போது அது கொஸ்டின் மார்க்கா வருது. இதுக்கு வந்து இப்ப என்ன பண்றாங்க சொல்லி பார்த்தோம்னா இது வந்து எனாக்ட் பண்ணும் போதே சொல்லி பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் வந்து நமக்கு வந்து அது மாதிரி வந்து ஹெட்டா மாறாரு நம்ம ஸ்டேட்டுக்கு. அதோட ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டரா மாறுறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புங்கிறது உருவாகுது. ஆனா இவங்க என்ன தேதி வந்து பிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 26 ஜனவரி 1950 வந்து கான்ஸ்டியூஷன் எஃபெக்ட் ஆகிறதுக்கான தேதியை அறிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வந்து 1930 ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுங்க நடக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பூர்ண ஸ்வராஜ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. அது பூர்ண ஸ்வராஜ் மூவ்மெண்ட்ல என்ன தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பதான் ஃபர்ஸ்டா இந்தியாவுக்கு முழுமையான சுதந்திரம்ங்கிறது ஒண்ணு வேணும் அப்படிங்கிற வந்து விஷயங்கிறது மாறி வருது. இது வரைக்குமே பார்த்தோம்னா பல இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ்ல பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ராஜ் கீழே இருந்தாலும் அது இந்தியன்ஸ்க்கு ஓரளவுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற அமைப்புலதான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயம் இந்த இந்தியாவில் ஆட்சி செஞ்சிட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க எங்க இடத்துல மட்டும் வரக்கூடாது அப்படிங்கிற ரீதியில சிலவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மாதிரி இருக்கிற சமயத்துல நீங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த இந்தியாலேயே இருக்கக்கூடாது, நீங்க இந்தியா நிலப்பரப்பை விட்டு நீங்க வெளியே போகணும், அதே சமயம் எங்க கிட்டதான் ஆட்சி இருக்கணும், இந்தியாவை இந்தியர்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துங்கிறது இந்த 1930 பூர்ண ஸ்வராஜ் மூவ்மெண்ட் தான் பாஸ் செய்யப்படுது. பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா முழுமையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பூர்ண ஸ்வராஜ் மூவ்மெண்ட்ல இருக்கிற ரெசல்யூஷன் என்ன பாஸ் பண்றாங்கன்னா 26 ஜனவரியை வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவா நினைச்சு இனிமே கொண்டாட ஆரம்பிக்கணும். அப்பதான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த 26 ஜனவரியில தான் இந்த கான்ஸ்டியூஷன் எஃபெக்ட்ல கொண்டு சொல்லிட்டு அப்ப ஆட்சியில இருந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து முடிவு செய்யறாங்க. அதனாலதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பார்த்தோம்னா
என்னதான் 26 நவம்பர் 1949 எஃபெக்ட்ல கொண்டு வந்தாலும், அதாவது பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருந்தாலும் அதை வந்து எஃபெக்ட் பண்றதுக்கு, அதாவது மக்கள் கிட்ட முழுமையா அது பயனடைக்க சேர்றதுக்காக அது வந்து 26 ஜனவரி 1950 வந்து தீர்மானிக்கிறாங்க. அடுத்து ரிபப்ளிக் டேவை சார்ந்த கஸ்டம்ஸ் அண்ட் செலிப்ரேஷன் முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படும் சொல்லி பார்த்தோம்னா, ரிபப்ளிக் டேவுக்கு முன்னாடி நாள் ஈவினிங், அதாவது வந்து சாயங்காலம் இல்ல இரவு இந்த வேலைகள்ல பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மக்கள்கிட்ட உரையாற்றுவாங்க. அதாவது மக்களுக்கு வந்து இந்த குடியரசு தினம் வரப்போறதுக்கான வாழ்த்து தெரிவிப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் வந்து இந்த ரிபப்ளிக் டே அன்னைக்குதான் வந்து, அதாவது ராஷ்டிர பவன்ல வந்து கொடி ஏற்றுவாங்க. அதே சமயம் கொடியேற்றது வந்து ரொம்ப முக்கியமான இதாக கருதப்படுது. ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் நம்ம இந்தியாவோட ஸ்டேட் ஹெட். ஸ்டேட் ஹெட் அப்படின்னு சொன்னா இந்த நேஷனுக்கான ஹெட்டாவே கருதப்படுவாங்க. அவங்கதான் பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாம சொல்லி பார்த்தோம்னா ராஷ்டிரபவன் இருக்கக்கூடிய கர்த்தவிய பாத்னா கர்த்தவிய வந்து ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த பாத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பரேட் நடக்கும். அதாவது ரிபப்ளிக் டே பரேட்ஸ்ங்கிறது நடக்கும். அது மட்டும் இல்லாம ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் இவங்களோட பரேடுங்கிறதும் அங்க நடக்கும். இது மாதிரி மார்ச் பாஸ்ட் பண்ணிட்டு போறது எதுக்காக சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் கமாண்டர் இன் சீஃபா இருக்காங்க. யாருக்கும் சொல்லி பார்த்தோம்னா ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ்க்கு கமாண்டர் இன் சீஃபா இருக்கிறது பிரசிடென்ட் தான். அதனால பிரசிடென்ட்டுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமா இவங்க வந்து பரேட் செல்வாங்க. அதே சமயம் பிரசிடென்ட்டும் இந்த மரியாதையை வாங்கிப்பாங்க. அடுத்து ஒவ்வொரு வருஷமும் ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ஸ்க்காக ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம நாட்டின் சார்பாக வந்து அழைப்பாங்க. அந்த சீஃப் கெஸ்ட் பார்த்தோம்னா இந்தியாவோட நட்பு நாடுகளை சார்ந்தவங்கவும், அதே சமயம் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் எக்கனாமிக்கல் ரீதியாகவும் நம்ம நாட்டுக்கு வந்து உதவிகள் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிறவங்க தான் இது மாதிரி சீஃப் கெஸ்டா கூடுவாங்க. அந்த நாட்டோட ஹெட் ஆஃப் ஸ்டேட் தான் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறது வழக்கமா இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா போன வருஷம், அதாவது 75வது ரிபப்ளிக் டேக்கு வந்து பார்த்தோம்னா பிரெஞ்சு நாட்டோட அதிபராக இருந்தது இமானுவேல் மேக்ரான் அவரை வந்து அழைச்சிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்தோனேஷியன் பிரசிடென்டா இருந்த பிரபோவாத்தோ சுபியாந்தோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வந்து அழைச்சிருக்காங்க. அவர் தன்னோட மினிஸ்டர்ஸோட வந்து இந்தியாவோட ரிபப்ளிக் டேல கலந்துக்கிட்டாரு. அதுக்கடுத்து இந்த ரிபப்ளிக் டேக்கு முன்னாடி நாள் தான் பார்த்தோம்னா பத்ம அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்படுது. அதாவது பத்ம விருதுகள் இது வந்து அறிவிக்கப்படுது. இது வந்து எக்ஸப்ஷனலான சர்வீஸ் இல்லைன்னா அன்டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ், அதாவது தன்னிகரண்டா சேவையையும் அதே சமயம் வந்து மிக சிறப்பான சேவையும் வந்து செஞ்சவங்களுக்கு தான் இந்த விருதுங்கிறது அறிவிக்கப்படுது. அதுவும் அந்த துறை சார்ந்த நபர்கள்ல ரொம்ப எக்ஸப்ஷனலா வேலை செஞ்சவங்களுக்கு தான் இந்த விருதுங்கிறது அறிவிக்கப்படுது. இந்த விருதுகள்ல பத்ம அவார்ட்ஸை பார்த்தோம்னா 3 வகையான அவார்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு பத்மபூஷன், இன்னும் பத்ம விபூஷன், அதுக்கு அடுத்து பத்மஸ்ரீ, இப்படி 3 வகையான அவார்ட்ஸ்ங்கிறது இருக்கு. இது ஒவ்வொன்றும் வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல பார்த்தோம்னா ஹையஸ்ட் ரேஞ்ச்ல இருந்து லோவஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் மாறிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்தியா ஹையஸ்ட் ரேஞ்சான அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாரத் ரத்னால ஹையஸ்ட் ரேஞ்ச்ல கூட அவார்ட்ஸ்ங்கிறது. இது இந்தியாஸ்ல சிவிலியன்ஸ்க்கு தான் வழங்கப்படும். அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸா இருக்கணும் அதே சமயம் இவங்க எக்ஸப்ஷனல் சேவையும் செஞ்சிருக்கும். இவங்களுக்கு தான் இந்த அவார்டுங்கிறது வழங்கப்படுது. இன்னைக்கு நம்ம இந்தியாவில ரிபப்ளிக் டே எதுக்காக கொண்டாடுறாங்க, ஏன் 26 ஜனவரி வந்து அன்னைக்குதான் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.